நம்ம எதையும் கொண்டு போக போகிறதில்ல, எதையும் கொண்டு வந்ததும் இல்லை. தாராளமாக ஆண்டவருக்கு ஊழியத்தை கொடுங்க, தாராளமாக ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் ஸ்வீட் தங்கங்களா, நல்லா இருக்கீங்களா? சரி, காலமாக பார்க்குறீங்களோ இல்லையோ, அந்த நாள் முடிவுக்குள்ளே பார்த்துருங்க, சரியா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதுசு புதுசாக அவங்கள செய்து தர்றார். காலைதோறும் கிருபை பெரியது, சரியா? நடக்க முடியாதவங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, சிக்கானவங்க, பல மன வருத்தங்கள் இருக்கிறவங்களுக்காக தினமும் ஜெபிக்கிறோம். உங்கள் கண்ணீரை கர்த்தர் காண்பார். இனி நீங்கள் அழுது கொண்டு இருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போதே உருக்கமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏசாயா 32:8. தயாள குணமுள்ளவன் தயாளமானவனை யோசிக்கிறான், தயாளமானவர்களை நிலைத்தும் இருக்கிறான். கர்த்தரை பற்றி ஏசப்பா மத்தேயு 20:15 சொல்லும்போது, நான் தயாளம் உள்ளவனாய் இருக்கிறபடினாலே நீ வன்கணனாய் இருக்கலாமா? இது ஒரு உபமானத்தில் ஆண்டவர் சொல்கிறார். பிந்தி வந்தவங்களுக்கும் முந்தி வந்தவங்களுக்கும் ஒரே படி அளக்கும்போது கர்த்தர் முந்தி வந்தாங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சொல்கிறார், என்னுடையதே இஷ்டப்படி கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளமாக இருக்கேன், பிந்தி வந்தாலும் பரவாயில்ல, அவனும் பிழைச்சி போட்டோம் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நீ எதுக்கு போராடுற அப்படின்னு சொல்ற. இந்த தயாளத்துக்கு முதல் உதாரணத்தை பார்த்தீங்கன்னா சமாரியன், நல்ல சமாரியன், லூக்கா 10 நம்ம பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொர்நேலி. மூணாவது பார்த்தீங்கன்னா யோபு ஒரு தயாளனாக இருந்தான், தாவீது ஒரு தயாளனாக இருந்தான், அதே போல் நல்ல சமாரியனும் ஒரு தயாளனாக இருந்தான். தயாள குணம் சொல்லும்போது இரக்கம், தயவு, வெறுமனே நீ நல்லா இருப்பப்பா, நீ கஷ்டப்படாதப்பா, நான் ஜெபிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன்ல. வார்த்தையில் யார் வேணான்னு சொல்லலாம். குளிரில் ஒருத்தர் நடுங்காதப்பா, மழை நின்றும்ப்பா அப்படின்னு சொல்லி ஈஸி. ஆனால் அந்த ஒரு கொடையை வாங்கி கொடுக்கறது தான் தயாள குணம். அதுக்கப்புறமா பாருங்கள், நம்முடைய எல்லா விஷயத்தில் நம்ம ஏழைகளை நினைக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளையும் நினைக்கணும். அதே மாதிரி ஏராளமாக நம்பிக்கையற்ற மக்கள், வாழ்க்கையில் தோல்வி அடைந்த மக்களையும் நம்ம நினைக்கணும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேசும்போது, நீ எகிப்தில் அடிமையாக இருந்த, நான் மேலே இரக்கம் வச்சு நான் விடுவிக்கலையா? பாலும் தேனும் ஓடுற தேசம் கொண்டு வரலையா? அப்படி இருக்கும்போது தேசத்தில் எளியவன் இல்லாமல் இருக்க போதில்லை, பரதேசி இல்லாமல் இருக்க போதில்லை, ஊனனும் குருடனும் இல்லாமல் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக ஏழை இருக்க தான் செய்வாங்க, கண்டிப்பாக பாவம் பிச்சை எடுக்கிற மக்கள் இருக்க தான் செய்வாங்க. எல்லாருமே வேலைக்கு சோம்பேறித்தனம் பட்டு பிச்சைக்காரமாக சொல்ல முடியாது. பல்வேறு காரணங்கள் இருக்குது. திடீர்னு ஒரு விபத்து, நெருப்பட்டு வீடை எரியும், அதில் ஒருத்தன் மட்டும் பிழைச்சிருப்பான், அவனும் அங்கே வீணமாக அங்கங்கே ஃபயரெல்லாம் பட்டு பார்க்கவே அலவலமாக இருப்பான். திடீர்னு அந்த வீட்டில் ஒரு குஷ்டரம் வந்திருக்கும். குஷ்டரம் பாவம் செய்யணும் மட்டும் வராது. சில ஹாஸ்டல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தங்குறவனுக்கு ஸ்கின் டிசீஸ் வரும், ஃபங்கஸ் அங்கங்கே இருக்கும். அந்த ஃபங்கஸ் அவங்களுடைய ஸ்கின்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஈவன் மெடிக்கல் காலேஜில் சில காலேஜில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணும், ஃபங்கஸ் எங்கே பார்த்தாலும் ஃபங்கஸ். இந்த ஃபங்கஸ் அவங்க லங்ஸ்குள்ளேயும் போகும், அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் போய் வெள்ளப்படும், நிறைய பிரச்சனை இருக்குது. மண்டைக்குள்ளேயும் போகும், மண்டைக்குள்ளே போச்சுன்னா சாவுதான். ஸோ நம்ம குளிக்கிற தண்ணி, குளத்து தண்ணி, இப்படி பல தண்ணிலாம் நம்ம பயன்படுத்துகிறோம், பல பாத்திரங்கள் பயன்படுத்துகிறோம். சில ஹோட்டல்ஸை பார்த்திங்கன்னா இந்த கழுவுன தண்ணியிலே அடுத்த தட்டு தம்பளையும் கழுவோம். இப்படி பல விதங்களில் கஷ்டப்பட்டு இல்லை ஏமாந்து கையெழுத்து போட்டிருப்போம், வீட்டை எடுத்துகிட்டு போயிடுவான், நம்ம பிச்சையாக இருப்போம். பல விதங்களில் கஷ்டப்படுற மக்களுக்கு வாயில் சொன்னால் போதாது, செய்களை காண்பிக்கணும். அதுதான் தயாளன். புரியுதா? ஆண்டவர் சொல்கிறாரு,
நீ உன் கையை அவளுக்கு தாராளமாய் திறந்து அவன் அவசரத்தின் அவனுக்கு கொடுப்பாயாக சொல்கிறார். நீ அவனை ஒரு வேண்டாதவனா நினைக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். தெளிவாக சொல்கிறார். நீ அவனுக்கு இரக்கம் பாராட்டு அப்படின்னு சொல்கிறார். உன்கிட்ட வேலை செய்தால் கூட அவனுக்கு ஒரு விடுதலை கொடு, அவனுக்கு ரெஸ்ட்டு கொடு, லீவ் கொடு. அவன்கிட்ட கெஞ்சி கேட்கும்போது அவனுக்கு அத்தியாவசியமான காரியத்துக்கு நீ அவன் பணத்தை கொடு. நீ அதனால் குறைஞ்சி போயிட மாட்டேன்னு சொல்கிறார். வாரியரைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு. சங்கீதம் 112 பார்த்தீங்கன்னா, வாரியரைத்தான் ஏழையில் கொடுத்தான் நம்பராசனம், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்னு கருத்தை சொல்கிறார். ஸோ உதார குணமாக நம்ம கொடுக்கும். நம்ம பார்க்குற எல்லாருக்குமே நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். என்னுடைய வாழ்க்கையிலும் அத்தா செய்ய சொன்னார். ஏழைகளை நேசி, ஏழைகளுக்கு தாராளமாக கொடு. அவனுக்கு கொடுக்கறத நீ கணக்கு பார்க்காத. ஆனால் அவங்க அந்த பணத்தை வச்சு குடிக்கக்கூடாது, அது கெட்ட வழிக்கு போகக்கூடாதுன்னு ஆலோசனை சொல்லி கொடுந்தார். அது விசேஷமாக கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நீ அவளுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தம் உன் தேவனாய கர்த்தனுடைய எல்லா கிரியையிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசைப்பார். தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளிவனுமாக்கியவன் சவனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உபாம் 15:12 சொல்லு. ஐ எம் கமாண்டிங் யூ டு ஹெல்ப் த புவர். ஒரு சமயத்தில் ரொம்ப பிஸியான ரோடு, எல்லாம் 4 வழி சாலை, எல்லாம் 6 வழி சாலை. கார்கள் போகிறதும் பஸ்ஸுகள் போகிறதும் வைக்கிறது இருக்கு. சிலர் அந்த ஓரத்தில் நடந்து போவாங்க இல்லையா. அங்கே ஒரு வயோதிபனான ஒரு மனுஷன் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸில் உட்காந்துருந்தான். உட்காந்து எல்லார்ட்டையும் கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். சிலர் அவனுக்கு அந்த பிச்சை காசு 8 அணா, 1 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா அதை எடுத்துருவாங்க. ஏன்னா இவனுக்கு கண்ணு தெரியாத மாதிரி இருந்தாங்க. திறந்து பாப்பா ஒன்றும் இருக்காது. திடீர்னு யாராவது தூக்கிடுவாங்க. யாருமே கீழே வச்சு அவன் கையை பிடிச்சி கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. பல நாட்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த வழியாக சும்மா ஒரு +1 படிக்கிற பிள்ளை, அது யூனிஃபார்மோடு வந்துச்சு. அதுவே ஒரு ஏழை பிள்ளை தான். அவளுக்கு முன்னாடி அவளுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் காரில் போனாங்க, நல்ல ஷூ போட்டிருந்தாங்க, டை பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சும்மா ஜோதி இந்த பணக்காரன் தான் சேர் வாங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஐஸ்வர்யன் லாஸ் இருக்காது தான். எவ்வளோ பணம் இருந்தாலும் பக்கத்தில் இருக்க ஏழை யோசிக்க மாட்டாங்க. அது மாதிரி தான். ஸோ இந்த பாப்பா வந்துச்சு. இந்த வயோதிபரை பார்த்துச்சு. தாடியெல்லாம் வச்சுட்டு அத்தை நாறிக்கிட்டு இருந்துச்சு. கொலை வடிச்சிட்டு இருந்தார். என்ன பண்ணுறேனே தெரில, என்ன பண்ணாலும் நினச்சா தெரில. அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து, தாத்தா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அவர் ஹாஃப் உயிரில் இல்லைப்பா அப்படிச்சு. உடனே பக்கத்து கேன்டீனில் போய் ப்ரெட்டை வாங்கி கொஞ்சம் ஜாம் கொடுத்து கொஞ்சம் ஜூஸை கொடுத்து அவர் கொஞ்சம் உயிர் மிச்சியை கொடுத்துட்டு அதோடு நிப்பாட்டில், தாத்தா என் கூட வரீங்களா அப்படின்ச்சு. இல்லை பாப்பா நீ ஸ்கூலுக்கு போ, இல்லை ஸ்கூல் போகிற நேரம் தான்ச்சு. இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்கள் என் கூட வாங்க. ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சு, உண்டியில் சேர்த்து வச்சு அந்த பணத்தை அந்த பாப்பா வச்சுருந்தது. அது எதுக்கு கொடுக்க வந்துச்சு? ஸ்கூலில் ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்துச்சு, அதுக்கு ஒவ்வொருத்தர் இவ்வளோ பணம் கட்டணும்னு சொன்னாங்க. இந்த பாப்பா அந்த தாத்தா மெதுவாக நடத்தி கொண்டு போய் பக்கத்தில் கிளாத் ரூமில் போய் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சட்டை பேண்ட் கொடுத்து, பக்கத்தில் ஒரு ரூம் இருந்துச்சு, அதாவது வழிப்போக்கர் குளிக்க வைக்க பாத்ரூம் இருந்துச்சு. அதில் அவரை குளிக்க வச்சு, வெந்நீரை குளிக்க வச்சுட்டு நல்லா ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு, தாத்தா வாங்க தாத்தா, நீங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வராதிங்க, அவங்களாம் பெரிய பணக்காரங்க, மதிக்க மாட்டாங்க, இந்த மரத்து ஓரத்தில் கொஞ்சம் உட்காருங்க, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. தாத்தாவோடைய கைண்டு காட்டில் உட்காண்டார். ஸ்கூல் முடிஞ்சிச்சு. மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டு தான், சின்ன வீடு தான்,
கூட்டிகிட்டு போயிட்டு, தாத்தா இங்கேயே இருங்க தாத்தா, நீங்கள் இங்கேயே படிச்சுடுங்க தாத்தா அப்படின்ச்சு. அவர் கொஞ்சம் யோசித்தார். ஆனால் சின்ன வீடு, உங்களுக்கே பத்தாதம்மா, உங்கள் அம்மா அப்பா இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னு என்னை விரட்டி விட்ருவாங்களேன்னா. ஆனால் இவன் சொன்னான், நான் சொன்னால் கேட்டுவிடுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு. அப்பா வந்தாங்க, அம்மா வந்தாங்க. யார் இவர், இந்த ஆள் எதுக்கு எங்கே கொண்டு வந்த? எங்கள் வீடே சின்ன வீடு, இது எவ்வளோ சுத்தமாக இருக்குது, இங்கேயாவது இந்த பிச்சைக்காரனை கொண்டு வச்சுருக்க அப்படின்னாங்க. அப்போது அவளை ரொம்ப திட்டினாங்க. அவள் அழுதுகிட்டே என்ன பண்ணால் அண்டர் கிரவுண்ட் ரூமில் போய் படுத்துட்டான். தாத்தாவுக்கு ஒரு படுக்கையை போட்டு படுத்துக்கிட்டான். படுத்து தூங்கிட்டான். தாத்தா இவன் காலை இருந்தாங்க, தூங்கிட்டான். காலையில் எழும்புறா, தாத்தாவை காணோம். எங்கே தாத்தா போனார் அப்படின்னு யோசிக்கிறான். எங்கே தாத்தா போனார் அப்படின்னு யோசிக்கும்போது இவன் தலையணை பக்கத்தில் ஒரு தாள் இருந்துச்சு. அந்த தாளில் ஒரு ஃபோன் நம்பர் இருந்துச்சு. ஃபோன் நம்பரும் ஒரு பேர், எட்மண்ட் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. அவனுடைய அட்ரஸ் இருந்துச்சு. நீ உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக இந்த இடத்திற்கு நீ போ. எட்மண்ட்டை இந்த சீட்டை காட்டு. எட்மண்டனுடைய எல்லா படிப்பு செலவையும் பார்த்துடுவான். அவன் ஒரு பெரிய பணக்காரன், நீ கவலைப்படாத, ஏன் பேர் சொல்லு அப்படின்னு. உடனே ஆவலா அது யார் பேர் அப்படின்னு கேட்டான். கீழே என்னடி இருந்தது, நான் தான் அந்த பிச்சைக்காரன் இயேசுன்னு அடிச்சு நடந்த சம்பவம். இவனுக்கு என்ன செய்ய தெரியல. ஏசப்பாய் வீட்டுக்கு வந்தாராம், ஏசப்பாங்க நான் கொடுத்தேனா, ஏசப்பாக்கு எல்லாம் பண்ணினா, ஒரே சந்தோஷம் குதிக்குது. உடனே அப்பா அம்மா வந்து பிள்ளைக்கு மென்டல் ஆகிட்டோ, அந்த கிழமை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி வந்தா, அந்த ரூமுதான் இவ்வளோ பிரகாசம், இவ்வளோ பிரகாசம். அவருடைய கண்களுக்கு முன்னாடி ஜீசஸ் அந்த பிள்ளையை அணைச்சி முத்தமிட்டு அவள் கண்ணீரை தொடச்சி அவங்க அப்பாவோட மறைச்சி பார்த்துன்னு போயிட்டார், எனக்கு போயிட்டார். ஸோ நம்ம யாருன்னு பார்க்காம கிறிஸ்து நம்மகிட்ட அன்பு வச்சமாக வைக்கணும். கடைசி இந்த பாப்பா அது ஃபோன் பண்ணிச்சு. எட்மன் எடுத்தார். என்ன பாப்பா நீ யார், சின்ன பிள்ளை, பெரிய முதலாளி, பெரிய அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கார். நான் கேட்கும்போது சொல்லிச்சு, இந்த ஜீசஸ் ஒரு லெட்டர் கொடுத்தார் அப்படின்ச்சு. உடனே ஸ்கூலுக்கு வந்துச்சு பாருங்க, சும்மா பாஷ் கார். இவன் நடந்து போவாப்பா ஒரு 2-3 மைல், கார் வந்துச்சு. யாருக்கு இந்த கார் எல்லாரும் கேட்டான். அந்த பாப்பா பேர் சொல்லி அவளுக்கு தான் இந்த கார் அனுப்பப்பட்டது. எட்மண்ட் முதலாளி அனுப்பார். எட்மண்டா, இந்த ஊருக்கே அவர் தானே பெரிய ஆள், பெரிய பணக்காரன், எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். தான் பிள்ளையை ஏற்றுக்கிட்டார், வளர்த்தார். அவ்வளோ ஒரு பெரிய ஜட்ஜாக மாற்றினார். இது நடந்த ஒரு ஸ்டோரி. ஸோ நம்ம பாரபட்சம் இல்லாமல் தாராளமாக இருப்போம். நம்ம எதையும் கொண்டு போக போகிறதில்ல, எதையும் கொண்டு வந்ததும் இல்லை. தாராளமாக ஆண்டு குளித்து கொடுங்க, தாராளமாக ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா மனம் இறங்கு. பிசினித்தனத்தை எங்களை விட்டு எடுத்து போடுமே சப்பா, கஞ்சத்தனத்தை எடுத்து போடுமே சப்பா. வாரி இறைத்தார், ஏழையில் கொடுத்தார், அவன் நீதி என்றைக்கும் இருக்கும். வாரி இறைத்தும் வெறுத்தி அடைவார் உண்டு. அந்த வாரி இறைக்கிற குணத்தை நம்ம பிள்ளைகளுக்கு தார். இன்றைக்கே அவருடைய இதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் எது எதில் உண்மை மோசம் பண்ணார்களோ, எது எதில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய திருட்டுத்தனம்னாங்களோ, இன்றைக்கி மனம் திரும்பி அதை உடனடியாக செய்யும்படி செய். ஆசீர்வதி. வேறு எப்படியும் வரலாம், பிச்சைக்காரனாகவும் வரலாம், தோட்டக்காரனாக வரலாம், டீச்சராக வரலாம், ராஜாவாக வரலாம். அதை நினச்சி மிகுந்த ஜாக்கிரதை அவங்க சேவை செய்யச்சு. ஆசீர்வதி. பலகி பெருகச்சு. அனைத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.